சேனல் நேயர்களுக்கு வணக்கம். கால பைரவர் கோவிலுக்கு போகும்போது ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா? பல பேர் முதல்ல நாய்க்கு உணவு வைப்பாங்க. அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை, தடை, திடீர் தோல்வி, மன அமைதி இல்லாம இருக்கிறவங்க, இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, கால பைரவர் முன்னாடி இந்த ஒரு விஷயம் பண்ணுனா போதுங்க. அப்புறம் நடக்கிறத பாருங்க. கால பைரவர் சாதாரண தெய்வம் கிடையாது. காலத்தையே கட்டுப்படுத்துற சக்தி கொண்ட அபாரமான தெய்வம். அவரோட வாகனம் நாய். ஆனா ஏன் தெரியுமா? நாய் மட்டும் தான் மனிதன் கைவிட்டாலும் கடைசி வரை நம்பிக்கையா இருக்கும் உயிரினம். அதனால தான் பைரவர் முதல்ல தன்னோட கருணையே பார்க்கிறார். நீங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நாய்க்கு உணவு வைங்க. அந்த நாய் சாப்பிட்ட உடனே உங்க வாழ்க்கையில இருக்கும் கெட்ட அதிர்வுகள் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். தேய்பிறை அஷ்டமி நாள்ல இத கண்டிப்பா பண்ணுங்க. காலையில அல்லது இரவுல கருப்பு நாய்க்கு தயிர் சாதம் அல்லது பால் கலந்த உணவு வைங்க. உணவு வைக்கும்போது ஓம் கால பைரவாய நமக அப்படின்னு 11 தடவை சொல்லுங்க. பிறகு நேரா பைரவர் கோயிலுக்கு போங்க. அங்க போய் எண்ணெய் தீபம் ஏற்றி உங்க பேரு, நட்சத்திரம் எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. ஏன் தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிங்க. அப்புறம் நீங்க நம்பவே முடியாத மாதிரி சில விஷயங்கள் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஆனா ஒரு விஷயம், நாயை அடிக்கிறவங்க, பசியா இருக்கிற நாயை துரத்தி விடுறவங்க பைரவர் அருள இழக்கிறாங்கன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்கங்க. ஏன்னா பைரவர் முதல்ல பார்க்கறது உங்க பக்தியை இல்ல, உங்க மனசதான். பல பேருக்கு தெரியாது. வீட்டுல தொடர்ந்து சண்டை, பணம் தங்காம போறது, கடன் அதிகரிக்கிறது, காரணமே இல்லாத பயம். இது சில நேரம் கால பைரவர் பரிகாரம் செய்ய வேண்டிய அறிகுறியா கூட இருக்கலாம். அதனாலதான் சொல்றேன், அடுத்த தேய்பிறை அஷ்டமி நாள்ல ஒரு நாய்க்கு உணவு வைங்க. அதுக்கப்புறமா பைரவர் கோயிலுக்கு போங்க. 40 நாள் கழிச்சு உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் வருதுன்னு நீங்களே உணர்வீங்க. என்னோட சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.